ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்திலேயே ரொம்பவே மதிக்கப்பட வேண்டிய வேலையாகவும் ரொம்பவே கஷ்டமான வேலையாகவும் நான் நினைக்கிற ஒரு விஷயம் தூய்மை பணியாளர்களோட வேலையை தான் நான் நினைக்கிறேன். அவங்க துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு சொல்கிறது முறையில் தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையே நம்ம தமிழக அரசு அறிவிச்சிருக்கு இடையில. ஸோ அவங்கள தூய்மை பணியாளர்களாக சொல்கிறது தான் நமக்கு கௌரவத்தை தரும். ஏன்னா நம்ம வீட்டு குப்பையே 2 நாள் ஆயிடுச்சுன்னா அதை கையால் தொடுறதுக்கு நமக்கு அவ்வளோ அருகருப்பாக இருக்குது, மூக்கை பொத்திக்கிறோம். பட் தூய்மை பணியாளர்கள் நமக்காக அந்த வேலையை செய்கிறாங்க. ஸோ யூகேலாம் அந்த வேலையை எப்படி செய்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் காட்டுறேன். ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் 3 பின்னு கொடுத்துருவாங்க. கார்டன் வேஸ்ட்டு போடுறதுக்காகவும் ரீசைக்கிள் வேஸ்ட்டு போடுறதுக்கு இன்னொன்று கிச்சன் வேஸ்ட்டு போடுறதுக்காக கொடுத்துருவாங்க. ஸோ எவ்ரி தேர்ஸ்டே இதை மாதிரி ஒரு வண்டி வரும். வண்டி அந்த ரப்பிஷ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இங்கேயும் தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க. அவங்க ரொம்பவே சுலபமாக இந்த வேலையை செய்கிறாங்க. அந்த ட்ராலி மாதிரி இருக்கும். அந்த யூகேவை பொறுத்த வரைக்கும் தூய்மை பணிக்காக நிறையவே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நாங்களுமே டேக்ஸ் கட்டிகிட்ருக்கோம். நம்ம ஊர்கள்லேயும் தூய்மை பணியாளர்கள் அவங்க வேலையை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம அவங்களுக்கான மரியாதையை கொடுக்கறதில்ல. ஏன் அவங்கள ஒரு சக மனிதராக கூட நம்ம பார்க்கறது கிடையாது. அந்த குணத்தை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லை, நம்ம ஊரில் எத்தனையோ வேலைகளை உயரிய வேலை அப்படின்னு சொல்லி கௌரவிக்கிறோம். அவங்களுக்கு பாராட்டு தரோம், அவங்களுக்கு பதக்கங்கள்லாம் தரோம். ஆனால் தூய்மை பணியாளர்களை நம்ம கண்டுக்கிறது கூட கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே ரொம்பவே சிறப்பான பணி அப்படின்னா தூய்மை பணி தான் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ தூய்மை பணியாளர்களை என்றைக்குமே தரக்குறைவாக நடத்தாமல் அவங்கள சக ஊழியர்களாக நினச்சி அவங்களுக்கான கௌரவத்தை நம்ம தரணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.